அற்புதம் என்பது வியாபாரம் அல்ல. இந்த ஜெபத்தை கேட்டால் பணமழை கொட்டும், ஒரு நிமிடத்தில் உன் தலைவிதி மாறும் என்று சொல்பவர்களை எச்சரிக்கையாக பாருங்கள். தேவன் உங்கள் அவசரத்தை காண்பதில்லை, உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை காண்கிறார். வேதாகமத்தில் வெற்றி பெற்றவர்கள் உடனடி மாயையால் அல்ல, நீண்ட கால விசுவாசத்தினால்தான் வென்றார்கள். உண்மையான பக்தி என்பது காத்திருப்பதில் இருக்கிறது. சோதனைகளைக் கடந்து நிற்கும் சகிப்புத்தன்மையில் இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு போலியான மனிதர்களின் கைகளில் இல்லை, உங்கள் இதயத்தில் இருக்கும் அசைக்க முடியாத தேவ நம்பிக்கையில்தான் உள்ளது. விசுவாசம் என்பது மாயை அல்ல, அது ஒரு மாபெரும் பயணம். உடனே முளைக்கும் விதைக்கு ஆயுள் குறைவு, ஆழமாக வேர்விடும் மரமே புயலையும் தாங்கும். இயேசு கிறிஸ்து கூறிய விதைப்பவனின் உவமை நமக்கு வெறும் கதையல்ல, அது ஆன்மீகத்தின் மாபெரும் எச்சரிக்கை. மத்தேயு 13 5 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. சில விதைகள் பாறைகளின் மேல் விழுந்தன. அங்கு அதிக மண் இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் சூரியன் உதித்தபோது அவை கருகிப் போயின. ஆழமான வேர்கள் இல்லாமையால் அச்செடிகள் காய்ந்து போயின. பாறை நிலத்தில் விழுந்த விதை ஏன் உடனே முளைத்தது தெரியுமா? அதன் அடியில் பாறை இருந்ததால் வேரால் கீழே போக முடியவில்லை. அதனால் அது அவசரமாக மேலே மட்டுமே வளர்ந்தது. இன்றைய உடனடி அற்புதம் தேடும் மனிதர்களும் இப்படித்தான். போலியான உணர்ச்சிவசப்படும் வார்த்தைகளை கேட்டு ஆழமான வேர் இல்லாமல் மேலோட்டமான சந்தோஷத்தில் உடனே குதிக்கிறார்கள். ஆனால் நிஜ வாழ்வியல் சோதனை சுட்டரிக்கும் போது வேர் இல்லாததால் அவர்களின் போலி விசுவாசம் கருகி சாம்பலாகி விடுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 30, 60, 100 பலன் தருவான். நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஒரே நாளில் முளைத்து அற்புதம் காட்டவில்லை. அது முதலில் இருட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக தன் வேர்களை ஆழமாக இறக்க நேரம் எடுத்தது. வேர் எவ்வளவு ஆழமாக போகிறதோ அவ்வளவு உயரமாக மரம் வளரும். உண்மையான தேவ பிள்ளையின் விசுவாசம் விளம்பரங்களில் தெரிவதில்லை, அது தனிமையில் தேவ வார்த்தையின் ஆழத்தில் வளர்க்கிறது. அது புயல் வந்தாலும் அசையாது, வறட்சி வந்தாலும் காயாது. உங்கள் விசுவாசம் மனிதர்களின் மேடைகளில் அல்ல, கிறிஸ்து என்னும் கன்மலையில் ஆழமாக வேரூன்றியிருக்க வேண்டும். நீதிமான் பேரீச்சமரத்தைப் போல் செழித்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பேரீச்சமரம் வனாந்தரத்தின் கடுமையான வெயிலிலும் காய்ந்து போகாது, ஏனெனில் அதன் வேர் பல 100 அடிகள் கீழே இருக்கும் தண்ணீரை தேடிச் சென்றுவிடும். உங்கள் விசுவாச வேர் தேவனிடம் இருந்தால் நீங்கள் எப்போதும் பசுமையாகவே இருப்பீர்கள். போலிகளை உடைத்தெறியுங்கள். உணர்ச்சியூட்டும் போலி விளம்பரங்களின் பின்னால் ஓடி பாறை நிலத்து விதையைப் போல கருகிப் போகாதீர்கள். உங்கள் விசுவாசம் வெளியில் பூப்பதற்கோ கனி தருவதற்கோ முன்னால் தேவனுடைய வசனத்தில் ஆழமாக வேர்விடட்டும். வேர் ஆழமானால் உங்கள் வாழ்வில் அற்புதம் என்பது நிரந்தரமானதாக மாறும். தேவன் ஆபிரகாமுக்கு 75 வயதில் ஒரு மகனைத் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி ஈசாக்கு பிறந்தபோது அவனுக்கு வயது 100. இடையில் கடந்தது 25 வருடங்கள். தேவன் விரும்பியிருந்தால் அடுத்த நிமிடமே அந்த அற்புதத்தை செய்திருக்க முடியும். ஆனால் மனித பலம் முற்றிலும் போதாது என்று தெரியும் நிலை வரும் வரை அவர் காத்திருந்தார். அதனால் அந்த அற்புதம் மனிதனால் அல்ல, தேவனால் மட்டுமே நடந்தது என்பது தெளிவானது. இந்த நீண்ட காலத்தில் ஆபிரகாம் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை பார்த்தான். வயது அதிகரித்தது, காத்திருப்பு நீண்டது, ஆனால் அவனுடைய விசுவாசம் குறையவில்லை. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான். இன்று பலர் உடனடி பதில்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் 25 வருடங்கள் எந்த அற்புதத்தையும் காணாமல் தேவனுடைய ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக்கொண்டு நடந்தான். அதனால்தான் அவன் வெறும் ஒரு குழந்தையின் தகப்பனாக மட்டுமல்ல, விசுவாசிகளின் தகப்பன் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டான். உங்கள் காத்திருப்பு வீணல்ல, அது தேவன் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் பயிற்சி காலம். யோசேப்பு 13 வருட அடிமைத்தனம் மற்றும் சிறைவாசம். கண்ட கனவு நிறைவேறுவதற்கு முன் 13 ஆண்டுகள் சோதனைகளை சந்தித்தான். குறுக்கு வழியே தேடாமல் தேவனை நம்பினான். அவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எகிப்தின் அரண்மனையில் ராஜகுமாரனாக வளர்ந்த மோசே தன் சொந்த பலத்தால் இஸ்ரவேலரை விடுவிக்க முயன்றபோது தோல்வியடைந்தான். ஆனால் தேவன் அவனை ஒரு மகத்தான தலைவனாக உருவாக்கிய இடம் அரண்மனை அல்ல, வனாந்தரம்.
40 வருடங்கள் ஆடு மேய்த்த அந்த காலம் வீணான காத்திருப்பு அல்ல. அரண்மனையில் மோசே கற்றது நான் பெரியவன் என்ற எண்ணம். வனாந்தரத்தில் அவன் கற்றது தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்ற தாழ்மை. தேவன் அவசரமாக செயல்படவில்லை. ஏனெனில் அவர் அற்புதங்களை மட்டும் செய்வதில்லை, மனிதர்களையும் உருவாக்குகிறார். எரியும் முச்செடியின் முன் தேவன் மோசேயை அழைத்தபோது அவனுக்கு வயது 80. அதற்குள் 40 வருடங்களாக தேவன் அவனை அமைதியாக ஆயத்தப்படுத்தியிருந்தார். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நிறைவடைந்திருக்கும்படி பொறுமையானது தன் கிரியையை பூரணமாய் செய்யக்கடவது. மோசே வனாந்தரத்தில் பொறுமையை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் கழித்து வழிநடத்தியிருக்க முடியாது. உங்கள் காத்திருப்பு காலம் தேவன் உங்களை மறந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல, அவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். வனாந்தரம் மோசேயை ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்து ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு தேசத்தின் தலைவனாகவும் மாற்றியது. அதுபோல இன்று உங்கள் வாழ்வில் இருக்கும் சோதனைகளும் உங்களை அழிக்க அல்ல, தேவன் உங்களை செதுக்குவதற்கே. தேவன் உருவாக்கும் செயல்முறை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு ஒரு அற்புதத்தை விட பெரிய வரலாறாக இருக்கும். உண்மையான பக்தி என்பது காத்திருப்பதில் இருக்கிறது, சோதனைகளை கடந்து நிற்கும் சகிப்புத்தன்மையில் இருக்கிறது. யாக்கோபு 1:3-4 வரை உள்ள வசனங்கள் தெளிவாகச் சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் சோதனை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிவீர்களாக. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நிறைவடைந்திருக்கும்படி பொறுமையானது தன் கிரியையை பூரணமாய் செய்யக்கடவது. உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு போலியான மனிதர்களின் கைகளில் இல்லை, உங்கள் இதயத்தில் இருக்கும் அசைக்க முடியாத தேவ நம்பிக்கையில்தான் உள்ளது. மனிதன் காட்டும் போலி விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை தேவன் மீது மட்டும் வையுங்கள். விசுவாசம் பலமடையும் போது எந்த மனித விளம்பரமும் இன்றி தேவனுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் தானாக சரியான காலத்தில் வெளிப்படும். நவீன உலகம் நமக்கு உடனடி என்கிற ஒரு போலி ஆசையை விதைத்துள்ளது. ஒரு நிமிடத்தில் தீர்வு, ஒரு நொடியில் மாற்றம் என்று ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் விசுவாசத்தின் அடிப்படை தத்துவத்தையே சிதைக்கிறார்கள். வேதாகமம் காட்டும் அற்புதம் என்பது ஒரு கரு உருவாகி பிறப்பது போன்றது. ஒரு கரு தாயின் வயிற்றில் 10 மாதங்கள் இருளுக்குள் இருக்க வேண்டும். அதுவரை அந்த தாய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு அது அழுகி வேர்விட வேண்டும். அதுவரை விவசாயி காத்திருக்க வேண்டும். ஏன் தேவன் நம்மை அலைக்கழிக்கிறார்? ஏன் உடனடி சுகத்தை தராமல் 25 வருடங்கள் ஆபிரகாமையும் 40 வருடங்கள் மோசேயையும் வனாந்தரத்தில் வைத்திருந்தார்? பதில் இதுதான். அற்புதம் என்பது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பது மட்டுமல்ல, அந்த அற்புதம் நடக்கும் வரை நீங்கள் காத்திருக்கும் அந்த பயணம் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். உடனே கிடைப்பது உங்களை ஒரு பிச்சைக்காரனாக மாற்றும், ஆனால் காத்திருந்து பெறுவது உங்களை அந்த பெரிய ஆசீர்வாதத்தை சுமக்கும் தகுதியுள்ள ஒரு சுதந்திரவாளியாக மாற்றும். உங்கள் இதயத்தில் வேர்விடும் வசனமே உங்களை காக்கும். புயல் வரும்போது கிளைகள் ஆடலாம், ஆனால் ஆழமாக வேர்விட்ட மரம் ஒருபோதும் விழாது. உங்கள் காத்திருப்பு வீணல்ல, அது உங்களை ஒரு மாபெரும் விருட்சமாக மாற்ற தேவன் செய்யும் ஒரு இரகசிய கிரியை. அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்கள் விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக நிற்க விரும்பும் ஒவ்வொரு இருதயத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் உடனடி தீர்வுகளையும் உடனடி அற்புதங்களையும் வாக்குறுதி அளித்தாலும் உம்முடைய வழிகள் பொறுமையையும் விசுவாசத்தையும் ஆயத்தப்படுத்துதலையும் கற்பிக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்த போதும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கவில்லை. மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இருந்த போதும் அந்த காலத்தை வீணானதாக எண்ணவில்லை. அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நீண்டு கொண்டிருக்கும் காத்திருப்புகளும் சோதனைகளும் பதில் கிடைக்காத ஜெபங்களும் இருந்தால் அவற்றின் மத்தியிலும் உம்மை நம்பி நிற்கும் உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பிதாவே, எங்கள் கண்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் வாக்குத்தத்தம் செய்த உம்மை பார்க்க கற்றுக்கொள்ளட்டும். மனிதர்களின் வாக்குறுதிகளையும் போலி நம்பிக்கைகளையும் ஏமாற்றும் வார்த்தைகளையும் பின்பற்றாமல் உம்முடைய சத்தியத்தில் மட்டும் நிலைத்திருக்க கிருபை தாரும். சோதனைகள் வரும்போது மனம் தளராமல், தேவன் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேற உதவி செய்யும். எங்கள் கண்ணீரையும் போராட்டங்களையும் காத்திருப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு நாளும் எங்களை மறந்ததில்லை என்பதையும்
உம்முடைய நேரம் எப்போதும் சிறந்தது என்பதையும் உணரும் விசுவாசத்தை எங்களுக்குள் வளர்த்தருளும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் சூழ்நிலைகளால் அசைக்கப்படாததாக இருக்கட்டும். காத்திருக்கும் காலங்களில் பொறுமையையும், போராட்டங்களில் தைரியத்தையும், குழப்பங்களில் சமாதானத்தையும், பலவீனங்களில் உம்முடைய பலத்தையும் அனுபவிக்கச் செய்யும். உம்முடைய சித்தம் நிறைவேறும் நேரத்தில் எங்கள் வாழ்க்கைகள் 30, 60, 100 பலன் தரும் நல்ல நிலமாக மாறட்டும். எங்கள் சாட்சிகள் மனிதர்களை அல்ல, உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். எங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு அற்புதமும் உம்முடைய கிருபையினால் வந்தது என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், உருவாக்கும், பாதுகாக்கும், நிறைவேற்றும் தேவனாக நீர் எப்போதும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.